அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஅபதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العظيم. அன்பான மாணவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் சூரத்து பக்ராவுடைய தஃப்சீர் ஜலாலைன் கிதாபுடைய அதன் மூலமாக பார்த்துட்டு வர்றோம். கிட்டத்தட்ட 56 வசனங்கள், எத்தனை வசனங்கள்? 56 வசனங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 57வது வசனம். வசனம் 57. அல்லாஹ் தொடர்ந்து பனி இஸ்ரவேல்களை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்லிட்டு வரோம். இப்போ அல்லாஹ் சொல்கிறா, வல்லல்னா அலைக்குமுல் கமாம, வல்லல்னா நாம் உமக்கு நிழலடைய செய்தோம், அலைக்கும் உங்களுக்கு அல் கமாம் மேகத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்தோம்? நிழலை கொடுத்தோம். நிழல் அடைய செய்தோம். என்னது? உங்களுக்கு நிழலை கொடுத்தோம். வ அன்சல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா, வ அன்சல்னா அலைக்கும் இன்னும் உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்னத்தை? மன்னு செல்வாவை, அல் மன்ன வசல்வா என்ற உணவை என்ன செய்யணும்? உங்களுக்கு இறக்கி வைத்தோம். குலு மின் தையிபாத்தி, குழு நீங்கள் சாப்பிடுங்கள், மின் தையிபாத்தி நலவிலிருந்து, மா ரசக்கு நாக்கும் உங்களுக்கு நாம் எதை கொடுத்தோமோ அதிலிருந்து நல்லவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க? புசியுங்கள், நீங்கள் சாப்பிடுங்கள். ஒமா லலமூனா, நீங்கள் நமக்கு அவர்கள் தீங்கு செய்து விடவில்லை. ஒமா லலமூனா என்னது? நமக்கு தீங்கு செய்து விடவில்லை. வலாக்கின் என்றாலும் கானு அன்புசகும் எல்லிமூன், வலாக்கின் என்றாலும் கானு அவர்கள் இருந்தார்கள் என்னது? அன்புசகும் அவர்களுக்கே எல்லிமூன் அநியாயம் செய்தவர்களாக. இவ்வளவும் கொடுத்தோம், மேகத்தை கொண்டு அவர்கள் நிழலடைய செய்தோம், அவர்களுக்கு மன்னவ செல்வாவை இறக்கி வைத்தோம், நாம் உமக்கு எந்த ரிசுக்கை கொடுத்தோமோ அதிலிருந்து நலவுகளிலிருந்து என்ன செய்யுங்க? சாப்பிடுங்களே நம்ம என்ன செஞ்சோம்? சொன்னோம். அவங்க என்ன செய்யலாங்க? நமக்கு என்ன செய்யலை? அவங்க அநியாயம் செய்யலை. ஒமால் அலமுனா நமக்கு அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின் என்றாலும் கானு அன்புசகும் எல்திமூன் என்னது? அவர்களுக்கு அவர்களே நினைச்சாங்க, அநியாயம் செய்து கொண்டார்கள். புரிஞ்சா? வயதுக்குள்னது ஹுலு ஹாதிஹில் கரியா, வயதுக்குள்னா நாம் சொன்ன பொழுது, உதுகுலு ஹாதிஹில் கரியா இந்த கிராமத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள், இந்த கிராமத்திற்குள் நீங்கள் என்ன செய்யுங்க? நுழையுங்கள். ஃபகுலு மின்ஹா இன்னும் அதிலிருந்து சாப்பிடுங்கள், ஹைசு ஷிஅத்தும் ரஅதா நீங்கள் நாடிய விதத்தில், ஹைசு ஷிஅத்துனது நீங்கள் நாடிய விதத்தில், ரஅதா தாராளமாக சாப்பிடுங்க. ஒரு அளவுலாம் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு என்ன இல்லை, அளவெல்லாம் இல்லை, தாராளமாக நீங்கள் விரும்பிய விஷயத்தை என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. வதுகுலுல் பாப அந்த நகரத்திற்குள் நுழைகிற பொழுது, சுஜ்ஜதன் தலையை தாழ்த்தியவராக என்ன செய்யுங்க? தலையை தாழ்த்திக்கிட்டு போங்க. வகூலு இன்னும் சொல்லுங்கள், ஹித்தத்துன் என்னது? ஹித்வா அப்படின்னு சொல்லுங்கள். ஹித்தத்துனா பாவச்சுமையை நீக்குவாயாக அர்த்தம். ஹித்தத்துனா என்னது? பாவச்சுமையை நீக்கு என்று என்ன செய்யுங்க? நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. நாஃபிர் லக்கும் ஹத்தாயாக்கும், எனவே நாம் உங்களுடைய பாவத்தை என்ன செஞ்சிருவோம்? மன்னிப்போம். வசனசீதுல் முஹ்சினீன் இன்னும் என்ன செய்வோம்? சனசீது அதிகப்படுத்துவோம். அல் முஹ்சினீன் நல்லறம் புரியவர்களுக்கு
நல்ல விஷயம் செய்வர்களுக்கு இதை நம்ம என்ன செய்வோம், நம்ம அதிகப்படுத்துவோம். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், இதுக்குள்ளா நாம் சொன்ன பொழுது உதுகுலு ஹாதிகில் கரியா, இந்த கிராமத்தில் நீங்கள் நுழையுங்கள், இந்த கிராமத்தில் என்ன செய்யுங்க, நுழையுங்க. ஃபகுலு மின்ஹா, இன்னும் அதிலிருந்து சாப்பிடுங்கள். ஹைசு ஷிஅத்தும், நீங்கள் நாடிய விதத்தில் சாப்பிடுங்கள். நீங்கள் ராதா, தாராளமாக என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. வதுகுலுல் பாப, இன்னும் அந்த வாசலுக்குள்ள நீங்கள் என்ன செய்யுங்க, நுழையுங்கள். எதில், சுஜ்ஜதா, தலை தாழ்த்தியவளாக, தலையை கொஞ்சம் தலையை குனிஞ்சிக்கிட்டே என்ன செய்யுங்க போங்க. வக்கூலி, இன்னும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். ஹித்தா, என்னது, பாவச்சுமையை நீக்கு அப்படின்னு என்ன செய்யுங்க, நீக்குக அப்படின்னு சொல்லிகிட்டே போங்க. அப்படி சொல்லிட்டே போங்க. நம்ம என்ன செய்வோம், நஃபிர் லக்கும், உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், மன்னிப்போம். ஹத்தாயாக்கும், உங்களுடைய குற்றங்களை பாவங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம மன்னிப்போம். சனசீதுல் முஹ்சினீன், இவ்வாறு தான் இன்னும் சனசீது நாம் அதிகப்படுத்தி தருவோம். யாருக்கு, அல் முஹ்சினீன், நல்லறம் புரியவர்களுக்கு என்ன செய்வோம், நல்லறம் புரியவர்களுக்கு அதிகப்படுத்துவோம் என்று லட்சம். சரியா, புரிஞ்சா? அடுத்த ஆயத்தை பாரு. ஃபபத்தல அல்லதீன லலமு, எனவே பத்தல மாற்றி விட்டார்கள். அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் என்றால், லலமு அநியாயம் செய்தார்கள் அல்லவா. இந்த அநியாயக்காரர் என்ன செஞ்சாங்க, மாற்றிட்டாங்க. என்னத்தை, கவுல, அந்த வார்த்தையை மாற்றிட்டாங்க. என்ன மாற்றினாங்க, என்ன வார்த்தை, அல்லாஹ் என்ன சொல்லிட்டு உள்ள போய் சொன்னா, ஹெத்தத்தன் சொல்லுங்கன்னு சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்னா, ஹெத்தத்தன், எங்களுடைய பாவச்சுமையை நீக்குவாயாகன்னு சொல்லுங்க. பாவச்சுமையை நீக்குங்க, என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப இவ என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வார்த்தையை என்ன செஞ்சாங்க, மாற்றி விட்டார்கள். அதனுடைய வார்த்தையை என்ன செஞ்சாங்க, அவங்க மாற்றிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, ஹப்பத்தன் சொல்லிட்டான். என்ன சொன்னா, ஹப்பத்தன் ஃபி ஷஅரிஹி, தானியத்தை கூட அர்த்தம். ஹப்பானா பாவத்தை மன்னிடான்னு சொன்னால் அங்கே போய் என்ன கேட்டேன், சோறுதையும் கேட்டுருக்கேன். பாவத்தை மன்னிச்சிடா ரகுமானேன்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ளே போடான்னா அங்கே போய் என்ன செய்ய, ஹப்பத்தம் மின் ஷாரிகி, என்னது, தானியங்களை கொடு. அதான் என்னது, பபத்தல் அல்லதீன, அவர்கள் லலமு அநியாயக்காரன் செஞ்சாங்க, மாற்றி விட்டார்கள். கவுலன், என்னது, அந்த வார்த்தையை கைரல்லதி கீழலகும், அவர்களுக்கு சொல்லப்படாத ஒன்றை, கைர வேறொரு வார்த்தை, கவுலன் கைர வேறொரு வார்த்தை என்ன செஞ்சாங்க, அவங்க மாற்றிட்டாங்க. அல்லது எப்படிப்பட்ட வார்த்தை, கீழலகும், அவர்களுக்கு சொல்லப்படாத வார்த்தை, அவர்களுக்கு சொல்லப்படாத வேறொரு வார்த்தையை என்ன செஞ்சாங்க, மாற்றி விட்டார்கள். எனவே அன்சல்னா, நாம் இறக்கி வைத்தோம். அலல்லதீன, யார் மீது தெரியுமா, லலமு இந்த அநியாயம் செய்தார்கள் அல்லவா, அவர்கள் மீது ரிஜிசன், தண்டனையை இறக்கி வைத்தோம். என்ன செஞ்சோம், தண்டனையை இறக்கி வைத்தோம். புரிஞ்சா? மினசமாய், வானத்திலிருந்து அவங்களுக்கு என்ன செஞ்சோம், தண்டனையை இறக்கி வைத்தோம். பிமா கானு எஃப்சிகூன், பிமா கானு எதற்காக தெரியுமா, எஃப்சுகூன், அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால். அவங்க என்ன செஞ்சாங்க, பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா, அந்த பாவத்திற்கு நம்ம என்ன செஞ்சோம், அவர்களுக்கான தண்டனையை வானத்திலிருந்து அவங்க மேலே நம்ம இறக்கி வைத்தோம். அப்படின்னு என்ன செய்யலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 3 வசனங்களில் எல்லாம் சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை அல்லாஹ் சொல்லி வருகிற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த 3 வசனத்தில் அவங்கள பற்றி என்ன செய்கிறான், வலல்லல்னா அலைக்கும் கமாம, அவர்களுக்கு மேகத்தை கொண்டு நிழலளித்தோம். வன்சல்னா அலைக்கும் மன்னவ செல்வா, இன்னும் அவர்களுக்கு மண்ணு செல்வாவை கொடுத்தோம். அடுத்த என்ன செஞ்சோம், அவங்களுக்கு இதை குழுவின் தையிபாத்தி மாரசக்கு நாக்கும், நாம் கொடுத்ததிலிருந்து நல்லதே நீங்கள் புசியுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி வதுகுலு ஹாதிகில் கரியா, இந்த நகரத்துக்குள் நுழையுங்கன்னு சொன்னோம். வகூலு ஹித்தத்தன் சுஜத்தன் வகூலு ஹித்தா, என்னது ஹித்தத்தன் சொல்லிக்கிட்டு அதில் தலை குனிந்தவர்களாக போங்கன்னு சொன்னோம். ஆனால் பத்தல் எழுதின கவுலன், அந்த வார்த்தையை என்ன செஞ்சாங்க அவங்க மாற்ற, கயிறு எழுதின கீழே அவங்க சொல்லாத வார்த்தையை என்ன செஞ்சாங்க, மாற்றிட்டாங்க. அப்போ இவன் தான் யார், அநியாயக்காரன். அநியாயம் தானே இது. அல்லாஹ்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலா அப்போ இருக்கிறப்ப அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னப்போ அந்த கூட்டம் மாறுச்சுன்னு சொன்னால் இவரை விட அநியாயக்காரர் யார் இருக்க முடியும்?
இவங்களோட கொடுமைக்கார யாருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் எல்லாம் சொல்கிறான் அல்லதமும் இந்த அநியாயம் செஞ்சீங்களா இல்லையா, அதனால தான் என்னது ரிஜிசம் இனசமா வானத்திலிருந்து உங்களுக்கு என்ன செஞ்சு நம்ம தண்டனையை கொடுத்தோம். சரியா புரிஞ்சா? சரி, இப்போ கிதாப் பாருங்க. ஒலல்லா அலைக்குமுல் கமாம ஒலல்லா சத்தரனாக்கும் உங்களை நாம் மறைத்தோம் பிஸ்ஸஹாபி ரகீக். ரகீக்னு சொன்னால் மிருதுவான மேகங்களை கொண்டு உங்களுக்கு என்ன செஞ்சோம் மறைத்தோம். மின் ஹர்ரி சம்சி சூரியனுடைய வெப்பத்திலிருந்து. எதிலிருந்து? சூரியனுடைய வெப்பத்தில். எங்கே? ஃபித்தியா. தீயத்துன்னு சொன்னால் பாலைவனம். ஃபித்தியா ஃபீனா இல்லை, தீயானா பாலைவனம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை கூட்டு போனாங்கல்ல, அந்த கூட்டத்தை கூட்டு போய் பாலைவனத்தில் தான் முதல்ல இருந்தாங்க. எங்கே இருந்தாங்க? பாலைவனத்தில். அப்போ அந்த பாலைவனத்தில் என்ன நம்ம வெப்பத்துடைய அந்த சூரியனுடைய வெப்பத்திலிருந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் மெதுவான மேகங்களை கொண்டு உங்களுக்கு என்ன செஞ்சோம் நம்ம உங்களை நாம் மறைத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். வன்சல்னா அலைக்கும் அப்படின்னா ஃபீஹி அந்த இடத்துலையே. எங்கே? அந்த இடத்துலையே. அல்மன் வசல்வா என்பது ஹுமத்துரஞ்சபீன் அந்த ரெண்டு உணவுகள். துரஞ்சபுனா அது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது என்னன்றது பின்னாடி சொல்லுவாங்க. சொல்ல ஷையுன் அது ஒரு பொருள். யுசுபகுல் ஹசல் அல் அபியல் வெள்ளை தேனை போல் இருக்குமா. அது என்ன பொருள்ன்றது சொல்கிறாங்க. ஏன்னா அது எப்படி இருக்குமா? வெள்ளை தேனை. வக்கீல ஹுவா அது அப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டுச்சு. எப்படி இருக்கும்? அது அப்படி தான் இருக்கும். சில மன்ன செல்வா பற்றி நிறைய பயான் அதோடைய கருத்து வருது இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம எல்லா ஆயத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அதை பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி பார்த்து அந்த 3 ஆயத்தை அதோடைய விளக்கங்களை பார்த்துட்டு கடைசியாக இன்ஷா அல்லாஹ் மன்ன செல்வா பற்றி நம்ம பார்ப்போம். ஒத்தயிர் தயிர் என்பது தயிரு சமானி தயிரு சமானை சுமானை தயிரு சுமானை அப்படின்னு என்னது? காடை. என்னது? காடை. தயிரு சுமான என்னது? காடை. அதான் பி தஹ்ஃபீஃபில் மீமை தஹ்ஃபீஃபாக சொல்லணும், லேசாக சொல்லணும். சரிங்களா? வகுல்னா இன்னும் நாம் சொன்னோம் குலூமின் தையிபாத்தி மாரசக்னாக் குலூமின் தையிபாத்தி மாரசக்னாக்கும் அப்படின்னு என்னது? வலா தத்தஹிரு வலா ஒலா தத்தஹிரு அதாவது குலூமின் தையிபாத்தி மாரசக்னாக்கும் அல்லாஹ் சொல்கிறது என்ன சொல்கிறான்னா ஒலா தத்தஹிரு நீங்கள் என்ன செய்ய சேமித்து வைக்காதீங்க. இத்தகரத்தவரனதே சேமித்து வைப்பது. வலா தத்தஹிரு என்ன செய்யாதீங்க, நீங்கள் சேமித்து வைத்தாதீங்க. ஃபகஃபரு நியாமத்தை அல்லாஹுடைய நியாமத்தை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் மண்ணு செல்வாவை அவங்களுக்கு தினசரி இறக்குறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? டெய்லி கிடைக்கும், டெய்லி அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்படும். அப்படி இருக்கிற அந்த நியாமத்து இருக்கா இல்லையா, தினமும் கொடுக்கப்படுறதா நியாமத்து, தினமும் கொடுக்கப்படுறதா. அது அல்லாஹ் சொல்லுவா வலா தத்தஹிரு நீங்கள் என்ன செய்யாதீங்க சேமித்து வைக்காதீங்க. ஃபகஃபரு நியாமத்தை அல்லாஹுடைய அருட்கொடையை மாறு செய்து மறுக்கிறது தானே. அப்போ நாளைக்கு வராதுன்னு நினைக்க போய்ட்டு இன்றைக்கி சேமிக்கிறேன், நாளைக்கு வராது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்கள் டெய்லி கொடுப்போம், அதான் உங்களுடைய நியாமத்துன்னு சொல்கிறான் அல்லாஹ். வலா தத்தஹிரு நீங்கள் சேமித்து வைக்காதீர்கள். ஃபகஃபரு நியாமத்தை என்னது? நியாமத்தை மறுத்தவர்களாக. வத்தஹரு நீங்கள் சேமித்தால் ஃபகுத்திய அணுகும் அதை விட்டு நீங்கள் துண்டிக்கப்பட்டு விடுவீர்கள். அந்த நியாமத்தை விட்டு அருட்கொடையை விட்டு என்ன செய்யப்படுவீங்க? துண்டிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறான். புரிஞ்சா? சரி. ஒமா நலமூனா பிதாலிக்க அவங்க என்ன அநியாயம் செஞ்சாங்க? இந்த மாதிரி தான் நினைச்சாங்க, அநியாயம் செய்தார்கள். வலாக்கின் காணும் அன்புசகும் எழுதிமூன். ஒமா நலமூனா வலாக்கின் காணும் அன்புசகும் எழுதிமூன். ஒளி அன்ன வபால நிச்சயமாக அவனுடைய நிலைமை அலைகிம் அதன் மீது தான் இருந்துச்சு. அவருடைய நிலைமை என்ன இருந்துச்சு? அதன் மீது தான் இருந்துச்சு. வயதுக்குள்ளா லகும் அவரிடத்தில் சொல்லப்பட்டது பாஜ ஹுரூஜிஹி மினத்தியா என்னது? அந்த பாலைவனத்திலிருந்து வெளியேறதுக்கு பின்னால், அந்த பாலைவனத்தில் இருந்தாங்க, அந்த பாலைவனத்தில் மன்ன செல்வா கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்போ அந்த பாலைவனத்திலேருந்து அவங்க வெளியேறின பின்னாடி, அந்த பாலைவனத்திலேருந்து வெளியேறின பின்னாடி சொல்லப்பட்டுச்சு என்ன சொல்லப்பட்டுச்சு? உதுகுலு ஹாதிஹில் கரியா
இந்த நகரத்தின் நுழையுங்கள் சொல்லப்படுச்சா இல்லையா? அது என்னது? பைத்துல் முகத்தஸ். அது பைத்துல் முகத்தஸ் அந்த ஊர். அல்லது அரீஹா அப்படின்ற ஒரு ஊர் இடம். அரீஹான்றது ஒரு இடத்தோட பேர். இந்த இடத்து அந்த கிராமத்துக்கு தான் போங்க என்ன செய்யப்பட்டுச்சு? சொல்லப்பட்டுச்சு. ஃபகுது மின்ஹா ஹைசு ஷிஅதும் ரஅதா. அப்படின்னது வாசிஅன், விசாலமாக சாப்பிடுங்க. அந்த கிராமத்தில் போய் என்ன செய்யுங்க? விசாலமாக இருந்து விசாலமாக என்ன செய்யுங்க? நீங்கள் சாப்பிடுங்க. வலா ஹஜரஃபி சிலா ஹஜரஃபி, அதில் என்ன இல்லை? எந்த விதமான எல்லையும் கிடையாது. என்ன கிடையாது? இந்த அளவுக்கு தான் போகணும், எந்த அளவும் கிடையாது, எந்த எல்லையும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யுங்க? போய் சாப்பிடுங்க. ஹஜர்னா கல், ஆனால் இந்த இடத்துல எல்லைன்னு அர்த்தம். வதுகுலுல் பாப ஐயு பாபிகா, அந்த பாபுன்றது அந்த அந்த ஊருடைய நுழைவாயில், அந்த ஊருடைய நுழைவாயில். சுஜ்ஜத்தன், அதான் அது முன்ஹனீன், என்னது? தலை குனிந்தவர்களாக, தலை குனிந்தவர்களாக. அதாவது முன்ஹனீன், நகா முன்ஹனீனால் என்ன அர்த்தம்? வளைந்து போவதுன்னு அர்த்தம். நகா என்னது? வளைந்தவர்களாக. அப்படின்னா அது தலையை குடிஞ்சு வளைந்தவர்களாக போங்க. வக்கூலு மசாலத்தனா, அவ்விடத்தில் சொல்லப்பட்டது. ஹெத்தத்தன், என்னது? ஐ அப்படின்றது அந்து ஹத்யு அண்ணா ஹத்தாயானா, எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு அர்த்தம். அது ஐ என்னது? அந்து ஹத்து அண்ணா ஹத்தா யானா, எங்களுடைய பாவங்களை விட்டு என்னது? எங்களை மன்னித்து. ஹத்தையு ஹத்துன்னு என்னது? அழிக்கிறது. ஹத்த சரியா? நாஃபிரு ஒஃபி கிராத்தி, இன்னொரு கிராத்தில் பில்யா ஈவத்தாயி, யாவை கொண்டு இன்னும் தாவை கொண்டு என்ன செய்யப்படுது? ஓதப்படுது. அப்படி என்ன அர்த்தம்? தகுஃபிருன்னு ஓதப்படுது, எகுஃபிருன்னு ஓதப்படுது. மபுனியன் லில் மஃபூலி ஃபீஹிமா, அது ரெண்டுடைய மஃபூல் அது என்ன இருக்குது? மபுனியாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? லக்கும் ஹத்தாயாக்கும், லக்கும் ஹத்தாயாக்கும் வசனசீதுல் முஹ்சினின், வசனசீதுல் அப்படின்னு என்னது? பித்தாஅத்தி, பி தாத்தி, வணங்குவதை கொண்டு, வழிபடுவதை கொண்டு, சவாபன் கூலி. சரிங்களா? அதாவது நம்முடைய அர்த்தங்களை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டில் அந்தந்த வார்த்தைக்கு என்ன முராது, என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா தான் இந்த தப்சீர் விளக்கம். அதாவது தப்சீருக்கும் தர்ஜுமாவுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது விளக்கம்னா எப்படின்னா, தர்ஜுமா என்பது உதாரணமாக பாருங்களேன், குழுவின் தையிபாத்தி மாரசக்கு நாகும், நம்ம என்ன சர்வச்சா சொல்லுவோம்? உங்களுக்கு எதை ரிசுக்காக கொடுத்தோமோ அதிலிருந்து நல்லவைகளை சாப்பிடுங்கன்னு அர்த்தம். அப்போ தப்சீர்ன்றது என்ன அர்த்தம்? அதுக்கு தப்சீர் என்ன சொல்கிறாங்க? விளக்கம் சொல்கிறாங்க, வலா தத்தஹிரு, நீங்கள் சேமிக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? உனக்கு கிடைச்சதை ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு அர்த்தம். அப்போ அதுக்காகத்தான் அல்லாஹ் இங்கே சொன்னான். குழுவின் தையிபாத்தி மாரசக்கு நாகும், நம்ம சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்கிறோம்ல, அதற்கு உள்ளே இருக்க கருத்து என்னது? சேமித்து வைக்காதீங்க, அப்பப்போ கிடைக்காத என்ன செய்யுங்க, அப்பப்போ நீங்கள் சாப்பிட்ருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறது தான் செய்யப்படுது இந்த இடத்துல. இந்த இதான் தர்ஜுமாவுக்கும் தப்சீருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ தப்சீரை பார்த்தா தான் அல்லாஹ் எதற்காக சொல்கிறான்றது விளங்கும். தப்சீரை பார்த்தா தான் எதனால், எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு, என்ன சொல்லப்பட்டு என்ன செய்யும். சரிங்களா? சரி, இது என்ன பார்த்துக்கிருந்தோம்? வித்தாத்தி சாபா ஃபபத்தல் அல்லதீன லமு மின்ஹும், அவங்களிருந்து, அதாவது எல்லாருமே மாற்றலை, அவங்கள்லேருந்து கொஞ்சம் பேர் தான் நினச்சாங்க அந்த வார்த்தையை மாற்றி சொன்னாங்க. கௌலன் கைரல்லதி கீழகும் ஃபகால், என அவர்கள் சொன்னால் ஹப்பத்தம் ஃபிஸ்ஸாரா, கோதுமையிலிருந்து என்னது? தானியங்களை நீ கொடு. வதகலு, இன்னும் நுழைந்தார்கள். எஸ்ஹாஃபூன, வலம் வந்தவர்களாக. அலா அஸ்தாகும், அலா அஸ்தாகும், அஸ்தாகும் என்னது? வயல்கள், அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள். அவர்கள் அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க வலம் வந்தார்கள். சரியா? ஃபஅன்ஸல்னா அலல்லதீன லமு, ஃபஅன்ஸல்னா, எனவே ஃபீஹி, இதில் இங்கே பாருங்களேன், அல்லாஹ் ஏற்கனவே அவங்க லலமுன்னு சொல்லிட்டான். ஃபபத்தல்லதீன லலமு, அநியாயம் செய்தவர்கள் அந்த வார்த்தை என்ன செஞ்சாங்க? மாற்றி விட்டார்கள்னு சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் திரும்பி இங்கே சொல்கிறப்ப என்ன செஞ்சுருக்கலாம்? ஃபன்சல்னா அலைஹிம் சொல்லியிருக்கலாம். புலமா? இப்போ லமீர் எங்கே பயன்படுத்தப்படும்?
முதல்ல லமீர்னா என்ன, ப்ரொனவுன்றது ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாதுன்றக்காக தான். இப்போ அல்லாஹ் இங்கே என்ன செஞ்சுருக்கலாம், இப்போ பத்தல்லதீன் லலமு கௌரன் கைரல்லதி கீழலகும் கைரல்லதி. இப்போ கீழலகும்ன்றது என்ன செய்யுது, இந்த ஹும் யாரை சொல்லுது, அந்த லலமு தானே. அப்போ அதே மாதிரி இப்போ அன்சல்னா அலைஹிம்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, அலைஹிம் சொல்லியிருந்தாலே என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும்ல, அதே விஷயம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீஹி இந்த இடத்துல வல்லுகுல் லாஹிர் வெளிப்படையாக அல்லாஹ் வச்சாரா இல்லையா, அந்த அல்லதீன லலமுன்றதே வெளிப்படையாக வச்சானா இல்லையா, அல்லதீன லமீரா வைக்காம மௌதி அல் லமீரி என்னது மௌதி அல் முதுமரி லமீரை வைக்கப்பட வேண்டிய இடத்துல அந்த வார்த்தை அல்லாஹ் வெளிப்படையாக வச்சானா இருக்குன்னா முபாலஹத்தன் ஃபி தக்பீஹி ஷாயினிஹிம் அவருடைய நிலையை மிக கெட்டது என்பதை உணர்த்துவதற்காக. புரியுதா புரியலையா? எப்படி கைரல்லதி கவுலன் கைரல்லதி கீழலகும் அந்த ஹூம் லமீர் என்னது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லலமின் பக்கம் மீளுதோ, லலமின் பக்கம் மீளுதோ அதற்காக லமீர் பயன்படுத்தப்பட்டதோ, அதே மாதிரி அன்சல்னா அலைஹிம்னே லமீர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அப்படி பயன்படுத்திருக்கலாமா இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபீஹி இந்த இடத்துல வல்லுகுல் லாஹிர் அல்லாஹ் வெளிப்படையாகவே வச்சுட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், மௌதி அல் முதுமரி லமீர் வைக்கப்பட வேண்டிய இடத்துல லமீர் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல என்ன செஞ்சான், அல்லாஹ் அந்த வார்த்தையவே வெளிப்படையாக வச்சுட்டான். ஏன், எதற்காக, முபாலஹத்தும் ஃபி தக்பீஹி ஷஅனிஹிம் அவருடைய நிலையுடைய கெட்டதை முபாலகத் ரொம்ப அதிகப்படியாக சொல்கிறதுக்கா. புரியுதா? யார் அநியாயம் செஞ்சார்களோ அந்த அநியாயம் செஞ்சவங்க மேலே தான் தண்டனை அப்படின்றது என்னது, திரும்பி அதை ஆணித்தனமாக உறுதியாக சொல்கிறதுக்காக, முபாலகத்தாக சொல்கிறதுக்காக. புரிஞ்சா? ரிஜிசன் என்பது அதாபன் என்னது தண்டனை, அது என்னது தாஊனா என்னது பிளேக் நோய், இல்லைனா தாவுனா என்பது அவர்களை துன்புறுத்தக்கூடியது என்று வருது. தாவுனானது அவர்களை துன்புறுத்தக்கூடியது. மினஸ்ஸமாஇ ஃபி பிமா கானு யஃப்சுகுன், மினஸ்ஸமாஇ பிமா கானு யஃப்சுகுன் என்பது பிஸபபி ஃபிஸ்கிஹிம் அவருடைய அந்த பாவத்தின் காரணமாக. ஐ என்பது என்ன பாவம், ஹுரூஜிஹிம் அனி தாஆ என்னது தாஅத்துனா என்னது வழிபடுவது, அல்லாஹை வழிபடுவதை விட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, வெளியேறி விட்டார்கள். ஃபஹலக மின்ஹும் அவர்களிருந்து அழிந்து போனார்கள். ஃபி ஷாஅத்தி அந்த நேரத்தில் சபூன் அல்ஃபா எத்தனை பேர், 70,000 பேர். அவ அல்லது என்னது அக்கல்ல அதை விட கொஞ்சம் வரும், கொஞ்சம் வரும். புரிஞ்சா? இன்ஷா அல்லாஹ் இந்த 59 69 59 முடிஞ்சிருக்கு. எத்தனை ஆயிரத்து முடிஞ்சிருக்கு, 59 ஆயிரத்து இன்ஷா அல்லாஹ் நினைச்சிருக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மன்ன செல்வாவை பற்றி சொல்லக்கூடிய கருத்துகள் அந்த கீழே இருக்குது, உங்களுக்கு கிதாபில் கீழே இருக்குது பாருங்கள். இஹ்தலஃபத் இபாரத்துல் முஃபஸ்ஸிரீன ஃபில் மன்னி மண் என்ற அந்த விஷயத்தில் மண்ணு செல்வாக இருக்கிற அந்த மண் இருக்கா இல்லையா, அந்த வார்த்தையில் முஃபஸ்ஸிரீன்கள் இபாரத் இஹ்தலஃபத் இபாரத்து முஸ்லிம் முஃபஸ்ஸிரீன்னா இஹ்தலஃபத் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இபாரத்துல் முஃபஸ்ஸிரீன் அதாவது இஹ்தலஃபனா வேறுபாடு ஏற்படுகிறது, இபாரத்துனா கருத்து. முஃபஸ்ஸிரீன் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துகளில் என்ன ஏற்படுது, வேறுபாடு ஏற்படுது. எதில், ஃபில் மண் அந்த மண்ணு செல்வாக இருக்கிற அந்த மண் என்பது என்ன, மாஹு அது என்ன என்பதில், அது என்ன புரியுதாம்மா, புரியுதா புரியலையா? தூங்காமல் பாரு. காலை இப்னு அப்பாஸ் காலை இப்னு அப்பாஸ் அது இப்னு அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, காணல் மண்ணு அந்த மண்ணு என்பது இருந்தது, என்சிலு அலைஹிம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது, அலல் அஸ்ஜாரி மரங்களின் மீது என்ன செய்யப்பட்டுச்சு, இறக்கப்பட்டுச்சு. எனவே யஊதுன இலைஹி அதன் பக்கம் காலையில் வருவார்கள். எங்கே வருவாங்க, காலையில் வருவாங்க. ஃபயாகுதுன மின்ஹு அதுலேருந்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. மா சாஉ அவர்கள் நாடி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படும். புரிஞ்சா? ஒகால சுதி இவன் சுதி அவங்க சொல்கிறாங்க, காலு அவர்களெல்லாம் சொன்னாங்க, யா மூசா மூசாவே கைஃபல்லனா பிமா ஹாஹுனா நம்ம இங்கே இருக்கிறோமே, ஐயுத்தாம் நமக்கு என்ன தான் உணவு,
நமக்கு என்னதான், ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க, திரும்ப திரும்ப சொல்லி அவங்க எங்கே இருக்கிறாங்க, பாலைவனத்தில் இருக்காங்க. பாலைவனத்தில், அதனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நமக்கு என்ன உணவுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபன்சர் அலைஹிமுல் மண், என்னது, அவர்களுக்கு மண் என்பது இறக்கப்பட்டது. ஃபகான, அது வந்து எசுகுத்து அலா சஜரி ஜஞ்சபீல், இஞ்சி மரத்தின் மீது விழுந்தது. ஜஞ்சபீல்னா இஞ்சி, ஜஞ்சபீல் என்னது, இஞ்சி. சஜரி ஜஞ்சபீல் என்னது, இஞ்சி மரத்தில் அது என்ன செய்தது, விழுங்கிறது. புரிஞ்சா? ஒகால கத்தாதா, இன்னும் இமாம் கத்தாதா ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, காணல் மண்ணு, இந்த மண் இருக்கிறதே, என்சிலு, மண்ணுனா மண் இல்லத்தான், அந்த மண் என்ற உணவு, என்சிலு அலைஹிம், அவர்கள் மீது இறங்கியது, ஃபி மஹல்லிஹிம், அவங்களுடைய இடத்துல இறங்கிச்சு, இறங்குச்சு, சுகூத் சல்ஜி, என்னது, பனிக்கட்டி விழுவதை போல அவங்க இடத்துல இணைஞ்சது. அசத்த பயாலம் லபனி, பாலை விட மிக வெண்மையாக இருந்தது. அஹலாமின் அசலி, தேனை விட மிக இனிமையாக இருந்தது. அஹலான் என்னது, இனிமையாக, ஹல்வத்துன், சரியா. யசுகுத்து அலைஹிம், அவர்கள் மீது அது விழுகிறது. மின துலு இல் ஃபஜரி, ஃபஜர் உதயமானதிலிருந்து, இலா துலு இல் சம்சி, சூரிய உதயமாற வரைக்கும். எப்போ விழுகும், ஃபஜர் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் என்ன இது, பனிக்கட்டி விழுந்ததை போல் என்ன செய்யுது, விழுந்தது. யாஹுது ரஜுல், ஒரு மனிதர் எடுத்துக்கொள்வார், மினுகும், அதிலிருந்து, கதர மாஃபீஹி மா எக்ஃபீஹி யௌமஹு தாலிக, கதர சக்தி பெற்றதை, மா எக்ஃபீஹி அவருக்கு போதுமான ஒன்றை, யௌமஹு அவருடைய அந்த நாளுக்கு தேவையான, ஒரு நாளைக்கு தமக்கு எவ்வளோ வேணும்னு நினைச்சுக்கிறார், அதிலிருந்து ஒரு மனிதர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறார். புரிஞ்சா? புரிஞ்சா புரியலையா? சரி. வகால் அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்லம், இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னஹு அல் அஸ்ல், அது என்னது, தேனு தான் அப்படின்னு சொல்கிறான். என்னது, தேனு தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்லம் அவர்கள், சரியா? வல்கரது, இன்னும் நோக்கம் என்னென்னா, அன்ன இபாரத்தல் முஃபஸ்ஸிரீன், இந்த முஃபஸ்ஸிரீனுடைய கருத்துடைய நோக்கம் என்னென்னா, முத்தகாரபத்தும் ஃபி சர்ஹின் மன்னி, இந்த மன்னி என்ற வார்த்தையின் விளக்கத்தில் அவர்கள் ஒத்துப்போகிறார்கள். அது எல்லாரும் என்ன செய்யாங்க, ஒரே விதமான ஒத்துப்போகிறார்கள். ஃபமின்னும், இன்னும் அவர்களிலிருந்து, மன் ஃபஸ்ஸரஹு, யார் அதை பித்தாமி உணவு என்று அதை விளக்குகிறார்களோ, ஃபஸ்ஸரனது விளக்குவது. ஒமின்னும், இன்னும் அவர்களிலிருந்து, மண் ஃபஸ்ஸரஹு பி சராபி, இல்லை அது ஒரு குடிபானம் என்று யார் விளக்குகிறார்களோ. இப்போ மண் சாப்பாடா குடிபானமா, மண் சாப்பாடா குடிபானமான்றது எகத்திலாப் தான், அதுவே ஒரு கருத்து வேறுபாடு. அதை என்ன செய்கிறாங்க, உணவு என்பதை கொள்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்குரிய விஷயங்களை விளக்குகிறார்கள். குடிபானம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க, அதற்கான விளக்கங்களை விஷயங்களை சொல்கிறாங்க. வல்லாஹிர், வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னது, வல்லாஹு அலம், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஏன்னா நம்ம பணி சிறு காலத்தில் வாழ்ந்தோமா, இல்லை நமக்கு மண்ணு செல்வாக கொடுக்கப்பட்டுச்சா, இல்லை. அப்போ வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்று என்னது, வல்லாஹு அலம், அல்லாஹுவே மிக அறிந்தவன். அன்னஹு, நிச்சயமாகது, குல்லு மம்தன் அல்லாஹு பிஹி, அல்லாஹின் மீது செய்த அருட்கொடை, மின் தாமின் உணவிலிருந்தும், ஷராபின் என்னது குடிபானத்தில், இது எல்லாமே அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. அதுதான் வெளிப்படையாக சொல்லப்படுற விஷயம். மண்ணு செல்வா அது உணவாக இருந்தால் குடிபானமாக இப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் வெளிரங்கத்தில் அல்லாஹுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு, இம்தன் அல்லாஹு பிஹி அலைஹிம், அல்லாஹ் இதை கொண்டு அவர்கள் மீது என்ன செஞ்சான், அருட்கொடையை வழங்கினான். மினத்த ஆமீன், எதிலிருந்து, உணவிலிருந்தும், ஷராபின் என்னது குடிபானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். வகைறு தாலைக்கு இருமவை அல்லாதவர்கள் எல்லாம் செஞ்சான், கொடுத்தான். எப்படி, மிம்மா லைசலகும் ஃபீஹி, அதிலே இல்லாமல் இருந்தது, அமலுன் என்னது அவர்களுடைய வேலை, வலா கித்துன் இன்னும் உழைப்பும் இல்லாமல் இருந்துச்சு.
எந்த ஒரு வேலையும் செய்யலை, எதுவுமே உழைக்கலை, சும்மாவே அல்லாஹ் கொடுத்தான். இது அல்லாஹ் கொடுத்தான், அவ்வளோதான். அதுதான் வெளிப்படை. வெளிரங்கத்தில் சொல்லப்படுகிற கருத்து என்ன? இம்தன்னல்லாஹு பிஹி அலைஹிம், அல்லாஹ் இதை கொண்டு அவர்கள் மீது என்ன செஞ்சான்? அருட்கொடையாக வழங்கினான். என்னத்தை? மின் தஆமின் வ ஷராபின், உணவிலிருந்தும் குடிபானத்திலிருந்தும், வகைறு தாலிக்கு, அவை அல்லாதலிருந்தும் சரி, அவை அல்லாவிலிருந்தும் சரி. சரிங்களா? ஏன்னா மிம்மா லைஸலகும் ஃபீஹி அமதும் வலா கித்துன், இதில் அவங்களுக்கு என்ன செய்யலை? எந்த ஒரு வேலையும் இல்லை, எந்த ஒரு உழைப்பும் இல்லை. அப்போ ஃபல் மண்ணுல் மஷ்ஹூர், இந்த மண் என்பது பிரபலமாக்கப்பட்டக்கூடிய ஒன்று. என்னென்னா இன் உக்கில வஹதஹு, அதை யார் ஒருவர் தனியாக சாப்பிடுகிறார்களோ, காணத்த ஆமன், அது உணவாக இருந்தது, ஓ ஹலாவத்தன், என்னது சுவையாகவும் இனிமையாகவும் இருந்தது. ஃபைன் முசிஜம அல்மா, இன்னும் அதை தண்ணீரோடு கலக்குனா, அதை என்ன செஞ்சா? தண்ணீரோடு கலக்குனா, சார சராபன், அதனால் சராபன் தையிபா, நல்ல குடிபானமாக மாறிடும். இதுக்குப்பா இந்த பஞ்சாயத்து? அப்படியே சாப்பிட்டா உணவும் சொல்லு, தண்ணியில் கலக்கி சாப்பிட்டா குடிபானம், நல்ல குடிபானம். சரிங்களா? நல்ல குடிபானம். வயின் ருக்கீபமா கைதி, இன்னும் வேறு ஏதாவது பொருளோடு அதை என்ன செஞ்சேன்? இணைத்தால், ஏதாவது பொருளோட சார நவ் அன் ஆகர், அது வேறொரு வகையான அப்பையும் மாறிடும், வேறு வகையா. சரிங்களா? வலாக்கின் என்றாலும் லைசல் ஹுவல் முராது மின் ஆயத்தி, இந்த ஆயத்திலிருந்துடைய முராது என்ன? வகுதா, அது தனியாகத்தான் இருந்தது என்பதுதான் முராது. எதோடையும் கலக்காமல் சேர்க்காமல் இருப்பது இந்த ஆயத்துடைய முராது, நோக்கம் என்று சொல்லப்படுது. சரியா? இப்போ தலீல் அலா தாலிக்கு, இதற்குரிய அந்த ஆதாரம் என்னென்னா, கௌதுல் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கமஅத்து மினல் மன்னி, மண்ணில் இருக்கக்கூடிய உணவு இருக்கிறது அல்லவா, அல் கமஅத்துனா என்னது? உணவு பண்டம் சொல்கிறது. என்னது கமஅத்துனா? அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உணவு பண்டமும், இப்போ மாவுகா, இன்னும் அதனுடைய தண்ணீரும், ஷிஃபா உலில் ஐனி, கண்ணீருக்கு ஷிஃபா என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, அது உணவு பண்டமும், இன்னும் அதில் இருக்கிற தண்ணீர், அதனுடைய தண்ணீர். அப்போ தான் என்ன சொல்லப்படுது? உணவாகவும் சாப்பிடலாம், தண்ணியில் கலக்கி குடிபானமும் குடிக்கலாம்னு சொல்லப்படுது. இதை வச்சு தான் சொல்கிறாங்க, இந்த ஆதாரத்தை வச்சு தான் என்ன செய்யறாங்க? முசிஜபிஹில் மா, தண்ணீரில் கலந்தால் அது என்னது? சார சராவன, குடிபானம் மாறின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆயத்துடைய முராது அது தனிமையாக இருக்கிறது தான் முராது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலீலை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? அதை தண்ணீரில் கலக்கினா என்ன ஆயிரும்? குடிபானம் ஆயிரும் என்று சொல்கிறாங்க. சரியா? வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் அஜ்வா, அஜ்வா பேரித்தம்பழம் இருக்கிறதே, மினல் ஜன்னா, எங்கேருந்து வந்தது? சொர்க்கத்திலிருந்து வந்தது. வஃபீஹா, இன்னும் அதிலே ஷிஃபாவுன், என்ன இருக்கு? நிவாரணம் இருக்கிறது. மின சும்மி, சும்முனது விஷம், விஷத்திலிருந்து என்ன இருக்குது? நிவாரணம் இருக்கிறது. வல் கமஅத்து மினல் மன்னி, இன்னும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உணவு இருக்கிறது அல்லவா, மாவுகா, இன்னும் அவருடைய தண்ணீர் இருக்கிறது அல்லவா, ஷிஃபா உலில் ஐனி, என்ன இருக்கு? கண்ணீருக்கு ஷிஃபாவாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சா? இது ஃபுல்லாக மண்ணை பற்றி சொல்லிட்டாங்க. இதை பற்றி சொல்லிட்டாங்க, அல் மண். இப்போ அடுத்து அம்ம சல்வா, அது இப்போ சல்வானா என்ன? கால இப்னு அப்பாஸ், அதாவது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, அசல்வா என்பது தாயிரன். அசல்வா என்பது என்னது? அது ஒரு பறவை. ஷப்பஹு சுமானி, எதை போல இருக்கும்? சுமானை, காடையை காடைக்கு ஒப்பா. ஷப்பஹ் என்னது? என்னது? ஒப்புதலா, தஸ்பீகாக. சரியா? அக்பரு மின்ஹு, என்ன அதை விட கொஞ்சம் பெருசாக இல்லை, அங்கே பெருசு. காணும் இருந்தார்கள், யார் கூதுன மின்ஹு, அதுலேருந்து என்ன செஞ்சாங்க? அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஒகால கத்தாதா, என்னது? கத்தாதா அவர் சொல்கிறாரு, அசல்வா என்பது காண மின தயிரி, அது என்னது? பறவையிலிருந்து இருக்கக்கூடிய ஒன்று தான். அது என்னது? அது பறவையிலிருந்து. இலல் ஹும்ரா, சிவப்பாக இருக்கும். அந்த அந்த கலர் எப்படி இருக்கும்? சிவப்பாக இருக்கும். தஹருசுஹா அலைஹிம் ரீஹில் ஜுனூப், தென்காற்று, அதாவது தென் திசையிலிருந்து அது பெறப்படும் சொல்கிறாங்க. தெற்கு திசையிலிருந்து எங்கே இருக்கும்? துஹ்சருஹா, அது பெறப்படும் எங்கேருந்து?
அலைஹிம் ரீஹில் ஜுனூப், தெற்கு திசை, அந்த அந்த ஏரியாக்களில் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எங்கே? தெற்கு திசை. சரியா? ஒகால ரஜுலு, ஒரு மனிதர் இருக்கிறார், எதுபோகும் மின்ஹா, அதிலிருந்து அறுப்பார், கதரமாயக்கு ஃபீஹி, அவருக்கு போதுமான ஒன்றை, அவருக்கு தேவையான ஒன்றை சக்தி பெற்றால் என்ன செய்வார்? அறுத்து கொள்வார். யௌமுஹு தாலிக, அவர் அந்த நாளுக்கு தேவையானது, அந்த நாளுக்கு தேவையானது. சரிங்களா? ஃபைதா தஅத்தா, ஃபைதா யாராவது ஒரு வரம்பு மீறினாங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா, அதான் சொன்னோம், அல்லாஹ்வுடைய நியாமத்தை குழுமின் தொய்யிபாத்தி மாரசக்னாக்கும் அப்படின்றது என்னது? அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து அன்னைக்கு நம்ம தேவையை தான் சாப்பிடணும். அப்படி தேவையை விட யாராவது வரம்பு மீறினா என்ன ஆயிடுது? ஃபசத, அழிந்து போய்விடும். வளம் எப்புக்கு, இந்த அவர்கிட்ட இருக்கிறது இல்லாமல் போயிடுமா? அவர் இருக்கிறது என்ன ஆயிடுமா? இல்லாமல் போயிடும். ஹத்தா எது வரனா இதாக்கான யௌமு சாதிசுஹு, அவருடைய 6வது நாள் இருக்காங்களா இல்லையா? அது சொல்கிறாங்க, இதுவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதாக்கான யௌமு சாதிசுஹு, அவருடைய 6வது நாள். 6வது நாள் என்ன? முதல் நாள் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அது 6வது நாள் இருக்கா இல்லையா? அதுதான் என்னது? யௌமி ஜும்ஆத்திஹி, அவருடைய வெள்ளிக்கிழமையுடைய நாள். ஆக அதை எடுத்துக்கொள்வார்கள். மா யக்ஃபீஹி, அவர்களுக்கு போதுமான ஒன்றை, யௌமி சாதிசிஹி, அவர்களுடைய 6வது நாள் இருக்கும். வ யௌமு சாபிஹி, இன்னும் அவருடைய 7வது நாளுக்கும். அவருடைய 6வது நாளுக்கு எடுத்துக்கிடுவாங்க. 7வது நாள் என்னது? சனிக்கிழமை. 6வது நாள் வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு மட்டும் சொல்கிறாங்க. 6வது நாள் இருக்கா இல்லையா? அந்த 6வது நாள் வெள்ளிக்கிழமை இருக்குல்ல, அன்னைக்கு எல்லா நாளுமே அன்னன்னைக்கு உள்ளதே எடுத்துக்கிடுவாங்க, எல்லா நாளுமே. ஆனால் இந்த 6வது நாள் வெள்ளிக்கிழமை இருக்கா இல்லையா, அன்னைக்கு மட்டும் என்ன செய்வாங்க? யஹூது எடுத்துக்கொள்வார்கள். என்னது? யௌமி சாதிசி, அப்படி 6வது நாளுக்கு எடுத்துக்கிடுவாங்க. யௌமு சாபிஹி, இன்னும் என்ன செய்வாங்க? 7வது நாளுக்கு எடுத்துக்கிடுவாங்க. 6வது நாளுக்கு எடுத்துக்கிடுவாங்க, 7வது நாளுக்கும். சரியா? ஏன்னால் என்னஹுக்கான யௌமு இபாதா, அந்த 7வது நாள் அவங்களுக்கு இபாதத்துடைய நாள். நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளோ, அவங்களுக்கு சனிக்கிழமை அவங்களுடைய இபாதத்துடைய நாள். நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் இபாதத் செய்கிற தொழுகை, ஜும்மா தொழுகை இருக்கா இல்லையா? அதனால அன்னைக்குள்ள சாப்பாடு மட்டும் முதல் நாளே கொடுக்கப்பட்டுரும் அப்படின்னு செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. லா இஸ்ஹாசு ஃபீஹி லி ஷையுன், இதிலிருந்து எந்த மனிதரையும் என்னது தனிப்படுத்தப்படுவதில்லை. ஒலா எத்துலுபு, இன்னும் எதை என்ன செய்யப்படல, தேடப்படுறதும் இல்லை. சரிங்களா? வக்கால சுதி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, லம்மா தஹல பனு இஸ்ராயீல் திய்யா, இதுதான் இந்த பரிச்சைனா அவனுக்கு விளங்கிடும். போகலாம். லம்மா தஹல பனு இஸ்ராயில், பனு இஸ்ரேவேலர்கள் நுழைந்த பொழுது, அத்தியா எங்கே? பாலைவனத்தில். காலூலி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், கைஃபலனா பிமா ஹாஹுனா, கைஃபல நம்ம எப்படி இருக்கிறது, பிமா ஹாஹுனா, இங்கே எப்படி நம்ம இருக்கிறது? ஒரு பாலைவனத்தில் வந்து விட்டுக்கிட்டு இங்கே எப்படி நம்ம என்ன செய்கிறது? ஐனத்தாம், உணவு எங்கே? எனவே அன்சல் அல்லா அலைஹில் மண்ண, நல்லாஞ்சா மண்ணை இறக்கி வச்சான். எங்கே இறக்கி வச்சான்? இப்போ காண என்ஜி வேலை சஜரி சஞ்சபில், இஞ்சி மரத்து விளைஞ்சான்ல, அதான் இறக்கி வச்சான். இப்போ சல்வா என்ன இணைஞ்சான்? சல்வாவை இறக்கி வச்சா அது எப்படி இருக்கும்? ஹுவ தாய், அது ஒரு பறவை, யுஸ்பிஹு ஒப்புமையாக இருக்கும், சுமானா என்னது காடையை போல, அக்பர மின்ஹும் அதோட கொஞ்சம் பெருசாக என்ன செய்யும் இருக்கும். ஃபகானை ஆயத்தி அகதுகும் என்னது, இனிமே அவர்களிருந்து யாராவது வந்தால் ஃபயந்துல தைரி, அதனுடைய பறவையை பார்க்க, அந்த பறவையை பார்க்க வந்தாங்கன்னா என்னது, அந்த பறவையை பார்த்தாங்கன்னா, வயின்கான சமீனன், அது நல்லா கொஞ்சம் குண்டா கொழுன்னு இருந்தால் தபக தானே செய்வாங்க, அறுத்துடுவாங்க. இல்லா அப்படி இல்லைன்னா என்னது, அப்படி குண்டா இல்லைன்னா, கொழுன்னு இல்லைன்னா அரசரை அதெல்லாம் செய்வாங்க, அனுப்பி வச்சுருவாங்க. ஃபைதா சமீனா தாகு, திரும்பி அது குண்டா ஆகிட்டு அவங்கள்ட்ட வந்துடுமா, திரும்பி அதை கொளுத்து என்னது, ஃபைதா சமீனை கொடுத்ததற்கு பின்னால் அத்தாகுவது அவரிடத்துல வந்துடும். புரிஞ்சா? இப்போ காலம் அவங்க சொன்னாங்க, ஹாதா தாம், இது என்னது உணவு, ஃபைன சராப் குடிபானம் எங்கன்னு கேட்டாங்க.
இப்போ உமீர மூசா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏவப்பட்டது ஃபதரபி அசாஹுல் ஹஜர. அப்போ தான் அந்த பாறையை போய் நினைச்சாங்க தங்களுடைய அசாவால் அடித்தார்கள். ஃபன் ஃபஜ்ரத்து மின்ஹு சின்னத்தா அஷரத்த ஐனா, அதிலிருந்து என்ன செய்தது 12 ஊற்றுகளாக தண்ணீர் வந்தது. சரியா? இப்போ சரிப, எனவே குடித்தார்கள். குல்லு சிபுத்தின், ஒவ்வொரு பிரிவினரும் மின் ஐனின், ஒரு ஊட்டிலிருந்து குடித்தாங்க. புரிஞ்சா? சிபுத்தினா கூட்டத்தார்கள், பிரிவினர்கள். புரிஞ்சா? சரி. ஃபகால், எனவே சொல்லிட்டாங்க ஹாதா ஷராப், சாப்பாடு வந்துருச்சு சரி, தண்ணீர் கேட்டால் சரி ஹாதா ஷராப், இது குடிப்பாலும் சரி. ஃபைனல் நில், நிழல் எங்கப்பா? அது அப்போ தான் ஃபல்லல்லாஹு அலைஹில் கமாம், அல்லாஹு தஆலா அவர்கள் மேகத்தை கொண்டு நினைஞ்சான், நிழலாக கொடுத்தான். ஃபகால், அவங்க சொன்னாங்க திரும்பி ஹாதல் நில், இது நிழல் சரி. ஃபைனல் லிபாஸ், ஆடை எங்கே? ஃபகானத்து சியா, அல்லாஹ் அவங்களுக்கு ஆடையை கொடுத்தானா பாருங்கள். அல்லாஹ் அக்பர், எப்படி பாருங்களேன். அல்லாஹ் உண்மையிலேயே பனு இஸ்ராயீலுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள். சும்மா அல்லாஹ் சொல்ல யா பனி இஸ்ராயீல் எதுக்குற நியாமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், இந்த நியாமத்தில் அல்லாஹ் நம்ம கொடுத்துருந்தா மன்ன செல்வா இறங்கி ஒரு மேகம் வந்து நிழலை கொடுத்துட்டு குடிப்பதற்கு ஃபன்பஜத்து மினு விஸ்னா அசரத்தை ஐனா 12 ஊட்டுகளில் தண்ணீரை கொடுத்துட்டா, நம்ம வாடுக கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு சாப்பிட்டு கால் திரும்பி ஆடையும் கேட்ட ஃபைனல் லிபாஸ். பாருங்கள்லா, ஆடையை கொடுத்தா மட்டுமில்ல, எப்படி ஆடையை கொடுக்குறான்னு பாருங்க. அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். காலத்து சியாபகருடைய ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? தத்தூலும் ஆகும், அவர்களோடு சேர்ந்து நீண்டு கொண்டே போகும். கமா தத்தூலு சிபியான், குழந்தைகள் எப்படி வளர்ந்து வருவார்களோ அதே போல ஆடையும் வளர்ந்துக்கிட்டே வருமா. புரியலையா? இப்போ நம்ம அந்த ட்ரெஸ்ஸு போடுறோம், கொஞ்சம் குண்டாயிட்டா பத்தாதுல, அந்த ஆடையும் வளருமா. அதான் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. காணல் சியாப் அவருடைய ஆடை எப்படி இருந்தது? ஃபத்தூலும் ஆகும், அவர்களோடு சேர்ந்து அந்த ஆடையும் நீண்டு கொண்டே போகும். கமா தத்தூலு சிபியான், குழந்தைகள் வளர்ந்து வராங்களா இல்லையா? வளர வளர சின்ன பிள்ளையில போட்ட ட்ரெஸ் இப்போ போட முடியுமா? போட முடியுமா? சின்ன பிள்ளையில புதுசாக பிடிச்சி வாங்கினேன் உஸ்தாத், இதை நான் சின்ன பிள்ளைக்கு வாங்கினேன் உஸ்தாத், நான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பேன் உஸ்தாத் சொல்ல முடியுமா? என்ன ஆகும்? பத்தாது. பாருங்கள், என்ன அல்லாஹ் கொடுக்குறான், அந்த ஆடை அவர்களோடு சேர்ந்தே வளர்ந்து வரும். கமா தத்தூலு சுபியான், சிறுவீர்கள் வளர்வதை போல. இன்னும் பாருங்கள், ஒலாயத்த ஹர்ரக்கு லகும் சௌப், அந்த ஆடை கிளியவும் செய்யாதான். என்ன செய்யாதான்? கிளியாதான். இப்போ தாலிக்கல், அதனால தான் அல்லாஹ் சொன்னா வலல்லல்னா அலைக்குமுல் கமாம வன்சல்னா அலைக்குமுல் மன்ன வசல்வா. காலை இப்னு அப்பாஸ், அதில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, ஹுலிக்க லகும், அவர்களுக்காக படைக்கப்பட்டது. ஃபித்தியா, என்னது? அந்த பாலைவனத்திலேயே சியாபுன், என்னது? ஆடைகள் படைக்கப்பட்டது. லா தஹ்ருக்கு, கிளியாது. வலா ததுரனு, அழுக்கும் ஆகாது. என்ன ஆகாது? நம்ம எல்லாம் இந்த வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு கிளாஸ் டீ குடிக்கிறக்கூடிய படுற பாடு இருக்கே, அந்த டீ அதில் விழுந்துடாமல் பார்த்து பார்த்து குடிக்கும். அப்போன்னு பார்த்து தான் ஓட்டை கட்டி குடிப்பேன். நம்ம என்றைக்கு வெள்ளை ஜிப்பா போட்டு வரோமோ அன்றைக்கி தான் கப்பு ஓட்டையாக இருக்கும். இல்லைன்னா கிளாஸ் எங்கிட்டாவது குடிச்சு அந்த ஒரு சொட்டு அந்த ஜிப்பாவில் படலைனா, அந்த கைலியில் படலைனா, ஏதாவது சாப்பிட்றப்ப அந்த சாம்பார் இருக்கிற ஏதாவது படலைன்னா அல்லாஹ் அக்பர், அதையும் பட்டு போய் வீட்டில் வை வாங்கலைனா ஒலா ததுரனும் என்ன ஆகாதான்? அழுக்கு ஆகாது. லா ததுரன் என்பது என்னது? அல்லாஹ் யுசீபுகா, அதை அடையாது. வஸ்ஹன், அழுக்கும். ஒலா கதாரத்தன், அதுவும் என்னது? அழுக்கு தான். தர்னுல் வஸ்ஹ், என்னது? தர்னு என்பது என்னது? வஸ்ஹ். வசுனானது அழுக்கானது. வசீஹ் வருதில்ல, வசீஹுன், ஜமீலுன் வசீஹுன், கெட்டது, அழுக்கானது. அழுக்காகாத ஆடை, கிளியாத ஆடை, வளர்கிற பொழுதெல்லாம் அவர்களோடு சேர்ந்து வளர்கிற ஆடை. அல்லாஹு அக்பர். அதுதான் அல்லாஹ் சொல்ல, யா பனி இஸ்ராயீல் அதுகுரு நியாமத்தி அல்லத்தி அன்ஹம்து அலைக்கும் வன்னி ஃபல்லல்துக்கும் அலல்லால. உண்மையில் அதுதான் ஃபல்லல்துக்கும் அலல்லால. அல்லாஹ் ரப்பே, உன்னைய தவிர யாரும் இல்லைடா அல்லாவே அப்படின்னு என்னது? ஒன்றாடி கிடக்கலாம்.
ஆனால் இதுக்கப்புறம் தான் மண் அட்டுழியம்லாம் இருக்குது. ஒன்றும் வரும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு. இதை கொடுத்தப்பே அந்த பாலைவனத்திலேயே என்னது கால் மேலே காலை போட்டு படுத்துக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே மண் இறங்கினே மண்ணை போய் எடுத்துக்கிட்டு செல்வார்களோட பறவை எடுத்து அறுத்து அல்லாஹு அக்பர். வகால இப்னு ஜுரைஜ் சொல்கிறாங்க, ஃபகான ரஜுல் மனிதர் இருக்கிறாரே இதை அகத மின்னல் மின்னல் மன்னி வசல்வா, ஒரு மனிதர் அந்த மண்ணு வசல்வா இருந்து அவர் எடுத்தால் ஃபவுக்க யௌமின், அந்த நாளை அதை விட அதிகமாக எடுத்தா ஃபசத, அதை கெட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலமா இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தான் தேவைன்னு இருக்கா இல்லையா, அந்த தேவையை விட யாராவது அதிகம் எடுத்தால் கெட்டு போயிடும். இல்லா தவிர அன்னகும் நிச்சயமாக அவர்கள் காணு இருப்பார்கள், யஹூதுன் எடுப்பார்கள், ஃபியோமில் ஜுமா வெள்ளிக்கிழமையில், தஆமு யோமு சபுதி என்னது சனிக்கிழமைக்கான உணவையும் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிடுவாங்க. ஃபலா யஸ்பஹு ஃபாசிதா, அப்போ என்ன செய்யாது, அது கெட்டு போனதாக மாறாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மண்ணு செல்வா டெய்லி இறங்கும், அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும்தான் எடுக்கணும், அதோட அதிகமாக எடுத்து என்ன ஆயிரும் கெட்டு போயிடும். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யலாம், சனிக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன், சனிக்கிழமை உடைய ஈதுடைய நாளாக இபாதத்துடைய நாளாக இருக்கிறனால அன்னைக்கு எடுத்தால் மட்டும் ஃபலா யுஸ்பஹு ஃபாசிதா, அது கெட்டதாக என்ன செய்யாது மாறாதுன்னு சொல்கிறான். புரிஞ்சா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.